ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அரேயோட இன்பில்ட் மெத்தட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐட்ரேட் பண்ணுறப்ப என்னென்ன இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் ஈச் மேப்பு ஃபில்டர் ஃபைண்டு சம் எவ்ரி ஃபைண்ட் இண்டெக்ஸ் ரெடியூஸு ஃப்ளாட் மேப். ஸோ இதில் லாஸ்ட்டாக எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா ரெடியூஸ் வரைக்கும் தான் வந்து பார்த்துருந்தோம். ரெடியூஸ் அண்ட் மேப் வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அது ரிலேட்டடாக நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் வந்து பெண்டிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாட் மேப் அப்படின்றது தான். இந்த ஃப்ளாட் மேப்ன்றது தான். ஸோ அரையில் இருக்கிற இன்பில்ட் மெத்தட்ஸ் வந்து ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்று வந்து நார்மல் இன்பில்ட் மெத்தட்ஸு. அதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் த்ரெட் இருக்கும். ஸோ ஒரு அரே வந்து புதுசாக எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே தான் இங்கே இருக்கும் உங்களுக்கு இது வரைக்கும். ஸோ இந்த ஸ்ப்ளைஸ்ன்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பண்ணலாம். ரிமூவ் மட்டும் பண்ணலாம், ஆட் அண்ட் ரிமூவ் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல பண்ணலாம். மீதி இருக்கிறது மேலே எல்லாமே ஜஸ்ட் வந்து ரிமூவலுக்கு மட்டும் இல்லை அடிஷனுக்கு மட்டும் இருக்கிறது. ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இது வந்து இருக்கா இல்லையா, ஒரு நம்பர் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்குறது. நம்பர்னு கிடையாது, அரேயில் வந்து ஒரு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றப்ப நம்ம கேட்குற எலமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கிற வேல்யூஸை வந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த காப்பி வித்ன்றது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்பில்ட் மெத்தட்ஸ் சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எப்படி ஒர்க் ஆகுன்ற அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா வந்து போதும். மீதி வந்து நீங்கள் இதில் என்னென்ன இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் இதோட சஜஷன்ஸில் வந்து ஒரு இன்பில்ட் மெத்தட்ஸ் காமிக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும், நம்ம வந்து என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட்ன்றது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அரேவாக வந்து மாற்றுறதுக்காக. ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு வேர்டாகவும் மாற்றிக்கலாம், ஒரு லெட்டராகவும் வந்து மாற்றிக்கலாம். ஸோ வேர்டாக மாற்றுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும், லெட்டராக மாற்றுறதுக்கு ஜஸ்ட் வந்து டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் வந்து இது ரிவர்ஸ் பண்ணுறது. ஜாயின் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஸ்ப்ளிட்டோட பர்பஸ் வந்து ஸ்ட்ரிங்கை அரேவாக மாற்றும், ஜாயினோட பர்பஸ் வந்து அரேவை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றும். ஸோ இதான் வந்து ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட். இதில் இன்பில்ட்டாக ஒரு ஷார்ட்ன்ற மெத்தட் இருக்குது. நீங்கள் மேனுவலாக வந்து கோடெல்லாம் எழுதி ஷார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த 3 டாட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த 3 டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணல அப்படின்னா அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா ஒரு பெரிய அரே ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு இந்த அரே ப்ராக்கெட்டோட இந்த எலமெண்ட்ஸ் போகும், நெக்ஸ்ட் இந்த அரே ப்ராக்கெட்டோட எலமெண்ட்ஸ் வந்து போகும். இதே நம்ம 3 டாட் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எல்லாத்தையுமே ஒரே அரேவாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு 3 டாட் யூஸ் பண்ணாமல் வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு இது ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து 3 டாட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரியல, இல்லை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த ஃப்ளாட்ன்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எவ்வளோ இந்த மாதிரி அரேஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ டெப்த்தாக இருந்தாலுமே அதை வந்து ஒரே அரேவாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதான் வந்து ஃப்ளாட் அப்படின்றது. நெக்ஸ்ட் தான் இப்போ பார்த்தது. ஸோ இதில் இருக்கிற பெண்டிங் மெத்தட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளாட் மேப். ஸோ இதில் இருக்கிற பெண்டிங் மெத்தட்ஸில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் அந்த ஃப்ளாட் மேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளாட் மேப்போட பர்பஸ் என்ன அப்படின்னா நான் ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஒரு வேரியபிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ்வலாக ஏ டாட் ஃப்ளாட் மேப். நார்மலாக வந்து அரேயோட ஐட்ரேஷன் மெத்தடுக்கு எல்லாத்துக்கும் என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிட்டர்னில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா E*2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ஒரு அரே ப்ராக்கெட்டில் கொடுக்குறேன். இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து மேப்ன்றதை மட்டும் யூஸ் பண்ணி இதோட அவுட்புட் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஸோ ஒரு வேல்யூவையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு அரேயில் ரிட்டர்ன் பண்ணுறேன். பட் ரிட்டர்ன் பண்ண போகிறது இன்னொரு அரேக்குள்ளே வச்சு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட கன்சோல் டாட் லாகில் இந்த ரெஸ் அப்படின்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய அரே ப்ராக்கெட்டில் ஒரு வேல்யூவும் 2ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கு, ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராக்கெட் கொடுத்து வந்திருக்கு.
ஸோ இது வந்து நம்ம நார்மலாக நம்ம கொடுத்தனால தான் வந்திருக்கு. பட் என்ன அப்படின்னா இந்த ஃப்ளாட் மேப்ன்றது நம்ம வந்து ஒரு அரே பிராக்கெட் கொடுக்குறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் நார்மலாக மேப்போட பர்பஸ் என்ன அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம்னா ஒரு வேல்யூவையும் வந்து நம்ம வந்து அடிஷனோ இல்லை வந்து மல்டிப்ளிகேஷன் இல்லை மனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த மேப் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் மேப்பில் ஒரு வேல்யூவையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஒரு அரேவாக ரிட்டர்ன் பண்ண சொன்னப்போ எனக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இண்டிவிஜுவல் அரேஸில் வந்து எனக்கு வந்துருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மேப்புன்றதை யூஸ் பண்ணாமல் ஃப்ளாட் மேப் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். இதே கோடு தான் மேப்புக்கு பதிலாக ஃப்ளாட் மேப் வந்து மாற்றுறேன். ஸோ எனக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே எலமெண்ட்ஸாக வரும். ஸோ அதாவது நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து மேப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வேல்யூவை மேனிப்புலேட் பண்ணுறப்பே எனக்கு சிங்கிள் அரேவாக வரணும் அப்படின்னா அந்த ஃப்ளாட் மேப்ன்ற பர்பஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதான் வந்து அரேயோட ஐட்ரேஷனில் இருக்கிற கடைசி மெத்தடு. ஸோ இது இல்லாமல் மேப்பு செட்டுன்னு சொல்லி நமக்கு 2 டேர்ம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்த மேப் வேறு, இது வந்து அரேயோட ஐட்ரேஷன் மெத்தடுக்குள்ளே இருக்கிற மேப்பு. இந்த மேப் கேபிட்டல் மேப்புன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிளாஸ். ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு மேப்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அரேயோட ஐட்ரேஷன் மெத்தடில் இருக்கிற மேப்பா இல்லை கிளாஸில் இருக்கிற மேப்பா அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு பர்பஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேப் போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரல் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். நேம் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்மளால் வந்து என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன பண்ண முடியாது. ஸோ க்ரெட் ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன பண்ண முடியாது, கிரியேட் ரீட் அப்டேட் டெலீட்டில் என்னென்ன பண்ண முடியாது. ஒரு ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ண முடியாது. இந்த ஆப்ஜெக்டில் என்ன பண்ண முடியாது. ஸோ இதில் கீஸ் வச்சு என்னென்ன பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ டெலீட்டுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் ஒன்றா சொல்லுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பண்ண முடியுமா? ஒரு புது கீ ஆட் பண்ண முடியுமா? எப்படி பண்ணணும்? இப்போ எனக்கு ஒரு புதுசாக ஒரு கீ ஆட் பண்ணணும், நான் இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணணும்னா எப்படி ஆட் பண்ணுறது? இப்போ நான் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், நான் கீழே வந்து வேறு ஏதாவது கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது கீ ஆட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறது? எப்படி ஆட் பண்ணுறது? கொஞ்சம் சத்தமா. OBJ ஆஃப் என்ன கொடுக்கணும்? OBJ ஆஃப்ல என்ன கொடுக்கணும்? சொல்லுங்க. இது பேசிக் வேரியபிள்ஸ் அதில் இருக்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு புது கீ ஆட் பண்ணணும்னா என்ன சின்டாக்ஸ்? OBJ of key is equal to that key value. இங்கே இப்போ நான் எனக்கு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கீ ஆட் பண்ணணும்னா இங்கே நான் என்ன கொடுக்கணும்? எனக்கு கிளாஸ் ஈக்குவல் டு 9 AM சொல்லி வேணும். ஸோ அதை எப்படி இங்கே சொல்லுங்க. பேசிக், இது ரொம்ப பேசிக். இது ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு வெரி பேசிக் வேரியபிள்ஸ். இதுக்கே இவ்வளோ லேட் ஆகும். ஒரு கீ எப்படி ஆட் பண்ணுவீங்க ஆப்ஜெக்ட்ல?
obj of key sir. அப்புறம் ஓபிஜே ஆஃப்னா நான் இப்படி தான் எழுதுவேன். ஸோ எப்படின்னு எனக்கு சிம்பிள் சொல்லு. obj array brackets keys is equal to that key value within the string. எரர் அடிக்கும். String within the string. புரியல என்ன? string குள்ள கொடுக்கணும் string. இது வந்து டபுள் கோட்ஸ். ஸ்ட்ரிங்ன்றது டெக்னிக்கல் நார்மல் டபுள் கோட்ஸ். ஓகே. ஸோ எனக்கு கீஸும் கரெக்டாக இருக்கா? கீஸ்ன்றது கரெக்டாக இருக்கா அதில்? ஓகே, எனக்கு தெரில எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப பேசிக். இது ஒரு கீ வந்து ஆட் பண்ணுறது வேரியபிள்ஸில் நீங்கள் எப்படி அவுட்புட் ஷேர் பண்ணுறீங்கன்னு தெரில. யாருமே ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே, பாருங்க என்னன்னு. ஓகே, பேசிக்காக வந்து நம்மளால் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டெலீட் வந்து பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே கீயை கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து டெலீட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மேப் அப்படின்ற கிளாஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூ மேப். ஸோ ஏன் வந்து நார்மலாக வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப டேரெக்டாக கர்லி ஃப்ரேஸ்லேயே கிரியேட் பண்ணியிருக்கோம், இதை மட்டும் ஏன் நியூன்னு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கிளாஸ். எப்பயுமே வந்து ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறப்ப முன்னாடி நியூ அப்படின்ற கீவேர்டு வந்து கொடுக்கும். இது வந்து இந்த மேப் அப்படின்றது வந்து நீங்களாக எழுதி வச்சிருந்த ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. இதில் வந்து இன்பில்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து என்ன சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை நார்மலாக வந்து இந்த ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் கிரியேட் பண்ண போகிறீங்க. பட் இதில் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெலீட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மேப்ன்றது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஆட் பண்ண முடியாது. ப்ராக்கெட் கொடுத்துடலாம். எல்லாமே இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ எம் டாட் m1 டாட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இதை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே சொல்லிடுவாங்க கீ ஃபஸ்ட்டு கொடுக்கணும், வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து இந்த கீ வேல்யூ பேர் வந்து டபுள் கோட்ஸில் தான் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் அதே நேம் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு, ஸோ இது கீழே வந்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத கன்சோல் பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து அதே வந்து ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. பட் வந்து நம்ம நார்மலாக வந்து மேலே ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு அரே ப்ராக்கெட்டில் ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து செட்டுன்ற இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு எனக்கு ஒரு பர்டிகுலர் கீ மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ராக்கெட் கொடுத்தோ இல்லை டாட் வச்சோ எடுக்க முடியாது. இதில் வந்து கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன கீ வேணுமோ அந்த கீயோட பேரை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் m1 அப்படின்னு சொல்லிட்டு டாட் வச்சிங்கனாலே உங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு தெரியும். செட் அப்படின்றது வந்து புதுசாக ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை அப்டேட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறது. நீங்கள் அந்த செட்குள்ளே கொடுக்குற கீ வந்து இல்லை அப்படின்னா ஆட் ஆகும், இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் ஆகும். ஸோ அதான் வந்து செட் அப்படின்றது. கெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற கீ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு இருக்குன்னு ஆகும். டெலீட் அப்படின்றதும் சேம் தான். ஸோ நீங்கள் டெலீட்டில் வந்து என்ன கீ கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் நார்மல் ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி ஹேஷ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு கீ வந்து இருக்கா இல்லையா, என்னோட ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் நேம் அப்படின்ற கீ வந்து இருக்குது, ஸோ அதனால் வந்து எனக்கு ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். இதே நான் நேம் 1 இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு கீ கிடையாது, அதனால் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதான் வந்து ஹேஷ் அப்படின்றது. ஸோ இப்போ டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஸோ இப்போ 2 கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நேம் அண்ட் நேம் 1ன்னு சொல்லிட்டு. இப்போ நான் நேம்ன்றதை மட்டும் டெலீட் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, நேம் 1 மட்டும் உங்களுக்கு அப்படியே ஸ்டே ஆகிடுது. இது வந்து நம்ம நார்மல் ஆப்ஜெக்டில் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு டெலீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேப் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும்.
அதே மாதிரி இதோட சைஸும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பட் சைஸ் மட்டும் நீங்கள் வந்து ப்ராக்கெட் கொடுக்காம மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாமல் நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ நம்மளோட கீழே வந்து ஒரே ஒரு கீ தான் இருக்குது நம்மளோட ஆப்ஜெக்டில், அதனால் 1ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ அந்த டெலீட்டை வந்து ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒன்றா கிளியர் டெலீட் பண்ண வேணாம், ஃபுல்லாக டெலீட் பண்ணணும்னாலும் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. கிளியர்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்டையராக ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இதான் வந்து பேசிக்காக இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற அடிஷ்னல் மெத்தட்ஸ். ஸோ இதை நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வேல்யூஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லா வேல்யூஸ் மட்டும் எடுத்து கொடுக்கும், கீஸ் அப்படின்றது கீஸ் மட்டும் எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ நான் டெலீட் பண்ணாமல் நான் ஜஸ்ட் வந்து என்கிட்ட இருக்கிற கீஸ் மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற கீஸ் மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. நேம் 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி வேல்யூஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். 2 ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நார்மல் ஆப்ஜெக்ட்டுக்கும் மேப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இதில் வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்து நீங்கள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண முடியும். ஆனால் நார்மல் ஆப்ஜெக்டில் அப்படி கிடையாது. அதில் வந்து எந்த ஒரு மெத்தடும் கிடையாது, இன்பில்ட்டாக எந்த ஒரு மெத்தடும் கிடையாது. நீங்கள் இதுக்கு கீழே வந்து ஓபிஜே டாட் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற கீயை தான் கொடுக்குமே தவிர இன்பில்ட் மெத்தட்ஸ் எதுவும் காமிக்காது. ஆனால் இந்த மேப்ன்ற கிளாஸ் ஃபுல்லாமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் மெத்தட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். இந்த செட்டும் வந்து மேப் எப்படி டிக்ளேர் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் செட்டும் டிக்ளேர் பண்ணணும். ஸோ கேபிட்டல் எஸ் செட்டுன்னு வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு இதுலேயுமே டாட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடுன்ற மெத்தட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹேஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு, ஃபார் ஈச் அதில் இருக்கிற ஒரு வேல்யூவாக ஃபார் லூப்பில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, சைஸ் அப்படின்றது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு, டெலீட் வந்து டெலீட் பண்ணுறதுக்கு, கிளியர் வந்து ஃபுல்லாகவே கிளியர் பண்ணுறது. ஸோ என்ட்ரிஸ் கீஸ் வேல்யூஸ் எல்லாமே இது தேவை கிடையாது. ஏன்னா கீஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஆனால் இந்த செட் அப்படின்றது வந்து ஒரு அரே. ஓகே, நம்மள்கிட்ட அப்போ அரே தான் ஆல்ரெடி இருக்குது, அரேயில் தான் எல்லாமே பண்ண முடியுமே. ஸோ அடிஷன், ரிமூவல், டெலிஷன் எல்லாமே பண்ண முடியுமேன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து டூப்ளிகேட்ஸ் அக்செப்ட் பண்ணும். இந்த செட்டில் வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ S1 டாட் ஆடில் ஃபஸ்ட் வந்து 12 ஆட் பண்ணுறேன். ஸோ 13 ஆட் பண்ணிவிட்டு இப்போ S1ன்றதை வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொடுக்குற வேல்யூ வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் 12 வந்து 2 டைம்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஆனால் 13 வந்து தான் எடுத்துக்குது. ஸோ அப்போ நம்ம படி பார்த்தோம் அப்படின்னா 0, 1, 2, 13ன்றது 2ல் தான் நம்ம வந்து வரும் இதோட இண்டெக்ஸ். ஆனால் அது வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளால் வந்து இதில் இந்த செட்லேருந்து என்டையராக ஒரே ஒரு வேல்யூவை மட்டும் உங்களால் வந்து எடுக்க முடியாது. அப்படின்னா செட்டுக்குள்ளே என்ன மெத்தட் கிடையாது அப்படின்னா கெட்டுன்ற மெத்தட் மட்டும் கிடையாது. இப்போ மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்டுன்ற மெத்தட் இருக்கும். நீங்கள் கீ கொடுத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் செட்டில் அந்த வேல்யூ வந்து கெட் மட்டும் பண்ண முடியாது. அதே மாதிரி டெலீட் பண்ணுறதுமே S1 டாட் டெலீட்டில் நீங்கள் வந்து கீயை வந்து இண்டெக்ஸை கொடுக்கக்கூடாது. எனக்கு வந்து இப்போ வந்து 12 டெலீட் பண்ணோம் அப்படின்னா 0ன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு எதை டெலீட் பண்ணுமோ அதோட வேல்யூவை தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இதான் வந்து டெலீட் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இந்த கீஸ் அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ கீஸ்னாலும் அதே தான் வருது, வேல்யூஸ்னாலும் அதே தான் வருது. ஸோ அதனால தான் அது வந்து யூஸ் கிடையாது. அதே மாதிரி ஹேஸ் அப்படின்றது ஜஸ்ட் வந்து இப்போ 13 அப்படின்றது உங்களோட செட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நார்மல் அரேக்கும் செட்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா செட்டு வந்து டூப்ளிகேட்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்காது. அதே மாதிரி இண்டெக்ஸ் கிடையாது செட்டு. ஸோ இண்டெக்ஸ் இல்லைனாலே வந்து நீங்கள் டெலீட் பண்ணுறப்ப இண்டெக்ஸ் வச்சு பண்ண முடியாது, கெட் பண்ணுறப்ப இண்டெக்ஸ் வச்சு பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நார்மல் அரேக்கும் செட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நார்மல் ஆப்ஜெக்ட்டுக்கும் மேப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஹேஸ், ரிமூவ், சைஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதில் கிடையாது அப்படின்னா நார்மல் ஆப்ஜெக்டில் கிடையாது. ஸோ அது மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மேப்ன்ற கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதான் வந்து மேப் அண்ட் செட்டோட டிஃபரன்ஸ். ஸோ அப்போ நார்மல் மேப் வந்து அரேயோட இன்பில்ட் மேப் வேற, இந்த கிளாஸ்ல இருக்கிற மேப் வேற. இது வந்து கிளாஸ், ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற இன்பில்ட் கிளாஸ். எதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ்ன்னு சொல்றோம்னா, கிளாஸ்க்கு முன்னாடி மட்டும் தான் நம்ம நியூ அப்படின்ற கீவேர்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்போ எதுக்கெல்லாம் ஃபியூச்சரில் நியூன்ற கீவேர்டு கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து கிளாஸாக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ இதான் வந்து இதில் இருக்கிற டேர்ம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா மெத்தட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் வந்து சேம் மீனிங் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங்குக்கும் அரேக்கும் உள்ள இன்பில்ட் மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்பில்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எப்படி ஒர்க் ஆகுன்றத நம்ம வந்து எழுதிட்டு அதை வந்து ஓவர் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து தெரியும். ஸோ அதில் வந்து சொல்லும் பூலியன் இண்டிகேட்டிங் வெதர் அன் எலமெண்ட் வித் ஸ்பெசிஃபைடு வேல்யூ எக்ஸிஸ்ட் இன் த செட் ஆர் நாட். நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் பண்ண போகிறதே நீங்கள் தான். ஸோ அப்படின்னா அந்த மெத்தட் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்ற கோடு வந்து நீங்கள் தான் எழுத போகிறீங்க, ஆல்ரெடி இன்பில்ட்டாலாம் கிடையாது. ஸோ அது மாதிரி ஒரு மெத்தட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட்ஸில் பியூர் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸில் வந்து வரும். பியூர் மெத்தட்ஸ், இம்பியூர் மெத்தட்ஸ், நார்மல் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் இல்லைனா மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து IIFE அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் மெத்தட்ஸில் இருக்கிற சப்டைப்ஸ். ஸோ பியூர் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வேரியபிள் வந்து நான் 15 அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். A2ஓட வேல்யூ வந்து 15ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டு வந்து கொடுக்க போகிறீங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு பேர் வந்து நீங்கள் வைக்கலாம், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் வந்து மெத்தட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வைக்கிறேன். இதுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஜென்ரலாக ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ எனக்கு எப்போலாம் இதை கால் பண்ணுறீங்களோ அப்போலாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த A2ஓட வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் வந்து கன்சோல் பண்ண போகிறேன். அதான் வந்து இந்த மெத்தடில் வந்து பண்ண போகிறது. ஸோ அப்போ A2 ஈக்குவல் டு A2வில் ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து கன்சோல் பண்ணுறேன், A2ன்னு சொல்லி கன்சோல் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு எப்போல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து நடக்கணுமோ அப்போல்லாம் நான் ஜஸ்ட் என்ன பண்ணால் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எழுதுறனால மட்டும் உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்காது. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் கோட் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எழுதி வச்சிருக்கிற கோடு இது. ஸோ ஒன்ஸ் எழுதி வச்சுட்டு எப்போ வேணுமோ நீங்கள் வந்து ஒரே லைனில் கால் பண்ணிக்கலாம். திருப்பி திருப்பி இந்த இப்போதைக்கு நான் 2 லைன் தான் எழுதியிருக்கேன். பட் ஃபியூச்சரில் ஒரு 10 லைன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா எவ்ரி டைம் அந்த 10 லைன்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இல்லாமல், ஸோ எப்போ வந்து உங்களுக்கு இந்த 10 லைன்ஸ் வேணுமோ அப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து கால் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 13 பிரிண்ட் ஆகும். இன்னொரு வாட்டி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வாட்டி வந்து நான் இதே மெத்தடை வந்து பிரிண்ட் பண்ணுறேன், 16 பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு மேலே இந்த மெத்தடுக்கு மேலே இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால ஒரு வாட்டி மெத்தடை வந்து கால் பண்ணுறப்ப வெளியில் இருக்கிற வேரியபிள் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ எந்த ஒரு மெத்தட்னால வெளியில் இருக்கிற வேரியபிள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதோ அதை வந்து இம்பியூர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எந்த ஒரு மெத்தட்னால உள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுதோ அது வந்து பியூர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் இதை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வாட்டியும் கால் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட்லேருந்து 15 வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்லேருந்து அது வந்து 2ஆல் மல்டிப்ளை ஆகும், பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ 2 வாட்டியும் உங்களோட அவுட்புட் வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி மெத்தடை கால் பண்ணுறீங்க, A2ஓட வேல்யூ 15 இருக்கும், அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, பிரிண்ட் பண்ணுறீங்க. செகண்ட் வாட்டி கால் பண்ணுறீங்க, திருப்பி A2ஓட வேல்யூ 15 ஆகும். ஏன்னா மெத்தடை கால் பண்ணுறப்ப இந்த கர்லி பிரேஸில் இருக்கிற கோடு தான் நடக்க போகுது. ஸோ அப்போ 2வது வாட்டி 15 டிக்ளேர் ஆகும், 2ஆல் மல்டிப்ளை ஆகும், கால் ஆகும். ஸோ இதான் வந்து ரிப்பீட்டடாக நடக்கும். ஸோ அப்போ எந்த ஒரு மெத்தட் வந்து வெளியில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் எதுவுமே பண்ணலையோ அதை வந்து பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எது வந்து வெளியில் இருக்கிறத வந்து மேனிப்புலேட் பண்ணுதோ அதை வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து பியூர் அண்ட் இம்பியூருக்கான டிஃபரன்ஸ்.
நார்மல் ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் இதுதான் நார்மல் ஃபங்க்ஷன். ஸோ நார்மலுக்குள்ளே இருக்கிற சப்டைப் தான் இந்த பியூர் ஆர் இம்பியூர். ஓகே, ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஃபங்க்ஷனை நம்ம வேற ஒரு வேல வந்து எழுதலாம். அதுதான் வந்து ஏரோ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அதாவது ஆல்டர்னேட்டிவ் வே தான் வந்து ஏரோ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அது எப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெட் ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறோமோ அது மாதிரி மெத்தட் ஆரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டு வந்து எழுத தேவையில்ல, டேரெக்டாக இந்த ப்ராக்கெட்டை கொடுத்துருங்க. இந்த ப்ராக்கெட் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டுக்கு பதிலாக என்னவா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரோவா வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆரோ போடுறது வந்து ஜஸ்ட் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் பக்கத்துலேயே போட்டிங்க அப்படின்னா இது ஆரோ வந்து. இதுதான் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேப்பு, ஃபார் ஈச் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இன்னொன்று இல்லாமல் கால் பேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, மேப்பு, ஃபார் ஈச் இதிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதே கோடையை வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே கீழே எடுத்து கொடுக்குறேன். ஸோ மேலே கம்பேர் பண்ணுறதை விட கீழே வந்து கொஞ்சம் வந்து கோடு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டை எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம ஆரோ வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் அந்த மெத்தட் ஆரோ அப்படின்றது இங்கே கீழே கால் பண்ணுறேன். எனக்கு சேம் அவுட்புட் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் தான். உங்களுக்கு இப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றத எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்ற பேர் வந்து எனக்கு டைப் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆரோ போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இதுவே வந்து ஓகேவா இருக்குன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், எப்படி வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இதான் வந்து நார்மல் ஃபங்க்ஷனுக்கு ஆரோ ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்ஸ். இப்போ இந்த ப்ராக்கெட் வந்து எம்டியாக இருக்குது. இங்கே வந்து A, B அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ வர வேல்யூவை ஏவோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு பியோட வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எப்போல்லாம் வந்து உங்கள் மெத்தடை வந்து கால் பண்ணுறீங்களோ, இந்த மெத்தட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறீங்களோ, அப்போ அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏக்கு ஒரு வேல்யூவையும் பிக்கு ஒரு வேல்யூவையும் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகே, அப்போ நான் மோர் தென் ஒரு வேல்யூ வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா எரர் வரும். இப்படி ஒரு மெத்தடே இல்லை, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும் மற்ற ப்ரோக்ராமிங்கில். ஏன்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும்னு சொல்லி. இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அடுத்து அனுப்பக்கூடிய பேராமீட்டருக்கு இங்கே எந்த வேல்யூவுமே இல்லை, சின்னு சொல்லிட்டு எந்த வேல்யூவுமே இல்லை. அப்போ அதை கன்சிடர் மட்டும் பண்ணாது. ஏக்கும் பிக்கும் என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கும். இப்போ லெட்ஸே வந்து என்கிட்ட வந்து 2 பேராமீட்டரோட தான் ஒரு மெத்தட் இருக்குது, நான் ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏன் என்ஏன்னு வருது அப்படின்னா, ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்டிஃபைன்டுன்னு போகும். ஸோ எப்போ வந்து ஒரு வேல்யூ வந்து அன்டிஃபைன்டுன்னு போகுதோ அதை வந்து நீங்கள் எதோட மல்டிப்ளை பண்ணாலும் அது வந்து என்ஏன்னு மாறிடும். நம்பர் இன்ட்டு நல் வந்து நம்பர் தான். நீங்கள் நம்பரோட நல்ல வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் வரும். ஆனால் இதே வந்து நம்பரோட அன்டிஃபைன்டை வந்து ஆட் பண்ணுறீங்க, அன்டிஃபைன்டை வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து என்ஏன்னு மாறிடும். ஸோ அப்போ நமக்கு பியோட வேல்யூ வந்து இங்கே அன்டிஃபைன்டுன்னு வருது. ஏன் அப்படின்னா நமக்கு பிக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவே அனுப்பல. ஸோ அப்போ இங்கே வந்து நீங்கள் மேலே வந்து ஒரு 2 பேராமீட்டர் இருக்குது, நீங்கள் ஒரு பேராமீட்டர்ஸ் தான் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் 5 பேராமீட்டர் கொடுக்குறீங்கனாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ணிக்கும் மீன்ஸ் எரர் அடிக்காது. பட் அது எதை வந்து கன்சிடர் பண்ணும் அப்படின்னா, இங்கே எவ்வளோ டிக்ளேர் பண்ணீங்களோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கும். 3rd 4th எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ இதான் வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் 2,2ன்னு கொடுக்குறப்ப ஸோ ஆல்ரெடி இருக்கிற 15ஓட 2 வந்து மல்டிப்ளை ஆகும், 13 வரும். 30ஓட 2 ஆட் ஆகி 32ன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து இங்கே வந்து கன்சோல் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடில் வந்து இங்கே வந்து கன்சோல் பண்ணியிருக்கேன். இந்த கன்சோல் பண்ணாமல் ரிட்டன் A2 ஒரு மெத்தட் வந்து வேல்யூ வந்து ரிட்டர்ன் கூட பண்ணலாம். ஆனால் ரிட்டர்ன் பண்ணுறப்ப நீங்கள் இது மாதிரி கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அவுட்புட்டுமே வராது. ஸோ ஒரு மெத்தட் வந்து சம் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுது, ஆனால் நீங்கள் அந்த மெத்தடை இந்த மாதிரி கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அவுட்புட்டும் வராது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே கன்சோலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அப்போ இந்த மெத்தடை கால் பண்ணுறதும் இந்த மெத்தடுக்குள்ளேயே எந்த ஒரு கன்சோல் ஆகும் கிடையாது. இந்த மெத்தடை கால் பண்ணுறப்ப எந்த ஒரு கன்சோல் ஆகும் கிடையாதுன்றப்ப
அதோட அவுட்புட்டை நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா console.logல இந்த மெத்தட் உங்களுக்கு என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதோ, இந்த மெத்தட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மெத்தடு உங்களுக்கு என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதோ அதை வந்து நீங்கள் கன்சோல் பண்ண சொல்லியிருக்கீங்க. அதான் இங்கே பண்ண சொல்லியிருக்கு. இந்த மெத்தட்லாம் எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணல, மெத்தட் யாரோ அப்படின்றது எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. அப்போ நீங்கள் அதை கன்சோலில் போட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. பட் இந்த மெத்தட் எக்ஸாம்பிள்ன்றது நமக்கு கடைசியாக வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அந்த வேல்யூவை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சோல் லாகில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ நார்மல் மெத்தட் அப்படின்றது ரிட்டர்ன் இல்லாத மெத்தடு. இதே ரிட்டர்ன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் கொடுத்துட்டு இதுக்கு கீழே எழுதுகிற கோடு எதுவுமே உங்களுக்கு வந்து ரன் ஆகாது. இப்போ இதுக்கு கீழே ஒரு console.logல இந்த மாதிரி வந்து கொடுக்குறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரன் ஆகாது. பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து ரிட்டர்னை பார்த்துருச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸிட் ஆயிடும், வெளியில் வந்துடும். ஸோ அவ்வளோதான், எல்லாமே முடிச்சுட்டு அவுட்புட் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அது எக்ஸிட் ஆகிடும். ஸோ அதனால் ரிட்டர்ன் பார்க்காத வரைக்கும் இருக்கிற கோடு தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இதான் வந்து நார்மல் மெத்தடுக்கும் ஆரோ மெத்தடுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். அதில் பேராமீட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, பேராமீட்டர்ஸ் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ செகண்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா triple.a, 3 டாட் வச்சு ஏ அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். இங்கே ஜஸ்ட் console.logல இந்த ஏவை மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் மெத்தட்ஸில் என்ன அனுப்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து ஒரு மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் அனுப்பியிருக்கேன். ஆனால் இங்கே வாங்குறது வந்து ஏபிசிடின்னு வாங்காமல் triple.aன்னு மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் ரெஸ்ட் ஆப்ரேட்டர், இல்லைனா ரெஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது ரெஸ்ட் ஆப்ரேட்டர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ கொடுக்குற ஏவோட வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, நீங்கள் அனுப்புறது எல்லாமே என்னவா மாறிடுச்சு, அரேவா வந்து மாறிடுது. ஒரே ஒரு பேராமீட்டர் தான் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் கொடுக்குறது எல்லாமே அரேவா வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, நான் பாஸ் பண்ணுறதே வந்து ஒரு அரேயில் பாஸ் பண்ணுறேன். அது என்ன பண்ணியிருக்கு, இந்த அரே வந்து இன்னொரு அரேவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நார்மலாக வந்து ரெஸ்ட் ஆப்ரேட்டரோட பர்பஸ் வந்து இதுதான். எனக்கு யூசர் வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து அனுப்புவாங்க. எவ்ரி டைம் வந்து 2 தான் அனுப்புவாங்க, 3 தான் அனுப்புவாங்கன்னு எனக்கு தெரியாது. யூசர் வந்து எவ்வளோ வேணாலும் அனுப்பிக்கலாம். ஸோ வர வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேலே வந்து மெத்தடுக்கு மேலே ஏ கமா பி கமா அப்படின்னு கொடுக்காம triple.aன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூசர் எத்தனை பேராமீட்டர்ஸ் அனுப்புனாலுமே அது எல்லாமே உங்களுக்கு அரேவாக வந்து கேப்சர் ஆகிடும். ஸோ இதான் வந்து ரெஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறது. நார்மலாக அந்த triple.dot ஆப்ரேட்டர் வந்து 2 பர்பஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரேயில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்ப, லாஸ்ட்டாக பார்த்துருந்தது, ஒரு அரேயில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறப்ப 2 டைமென்ஷனல் அரேவாக வராமல் 1 டைமென்ஷனலாக அரேவாக வரத்துக்கு யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு வாட்டி. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் நிறையா பேராமீட்டர்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த எல்லா பேராமீட்டர்ஸையும் நம்ம டிஃபைன் பண்ணாமல் ஏ கமா பி கமான்னு சொல்லி டிஃபைன் பண்ணாமல் நம்ம அந்த 3 டாட் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா யூசர் அனுப்பக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு அரேவாக வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதான் வந்து இந்த 3 டாட் ஆப்ரேட்டரோட பர்பஸ். இங்கே வந்து ரெஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து நார்மல் மெத்தடு தான், பட் வந்து இந்த மெத்தட்ஸில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ வேறு சப்டைப்பில் இப்போ பியூர் பார்த்தோம், இம்பியூர் பார்த்தோம், நார்மல் பார்த்தோம். நார்மலில் பேராமீட்டர்ஸ்னால் என்ன, எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்துருந்தோம், ஆரோ ஃபங்க்ஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடியது ஐஐஎஃப்இ அப்படின்றது. ஸோ ஐஐஎஃப்இ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இமீடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இமீடியட்லி இன்வோக் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். இதான் வந்து ஐஐஎஃப்இன்னு வந்து சொல்கிறது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணாலும் அதை கால் பண்ணால் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கிற கோடு வந்து ரன் ஆகும். ஆனால் இந்த இமீடியட்லி இன்வோக்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து கால் ஆகிடும். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் வந்து அனானிமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா இந்த மெத்தடுக்கு வந்து பேரே இருக்காது. ஸோ அதை எப்படி டிக்ளேர் பண்ணால் லெட்டு சும்மா ஏதாவது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க, ஒரு அரே ப்ராக்கெட், ஒரு நார்மல் ப்ராக்கெட்டு, இதில் ஃபங்க்ஷன்
ஃபங்க்ஷனுக்கு எந்த பேரும் வைக்க மாட்டோம். அதனால தான் இது அனானிமஸ்னு வந்து சொல்கிறோம். ஸோ கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிகிறப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டும் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ இதான் வந்து இமீடியட்லி இன்வோக்டுன்னு சொல்கிறது. நீங்கள் இதுக்கு வந்து இந்த மெத்தடுக்கு பேரும் கிடையாது, இந்த கேவ் அப்படின்றத கால் பண்ணணுன்ற மேண்டட்ரியும் கிடையாது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடித்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் ஆயிரும். இது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் எந்த ரியல் டைம்லையும். பட் இப்படியே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கால் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால் ஆகிக்கிற ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ அது எங்கே கால் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து நம்மளே தான் கால் பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்த ஃபங்க்ஷன் முடித்த உடனே கால் ஆகிறதுனால தான் இமீடியட்லி இன்வோக்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அனானிமஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் நம்ம பேரே வைக்காம தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால தான் அனானிமஸ் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ இதான் வந்து இந்த IIFE அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான அர்த்தம். லாஸ்ட்டாக இருக்கிறது தான் கால் பேக். ஸோ இந்த கால் பேக் ஃபங்க்ஷனோட கால்பேக் ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அதுவே வந்து கால் பண்ணிக்கிறது தான் கால் பேக்கு. அப்போ IIFEயும் அது தானே பண்ணுது. ஸோ முடிகிறப்ப அதுவே கால் பண்ணிக்குது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பேக் அப்படின்றது எப்பயுமே ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஃபங்க்ஷனை தான் கால் பேக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மேப் அப்படின்றதே ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான். மேப் அப்படின்றதே ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இன்னொரு ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்கு நம்ம பேரே வைக்கல. ஸோ இந்த ஏரோ ஃபங்க்ஷன் எப்போ வந்து கால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கால்லாம் பண்ணலை, நம்ம மேப்புன்றதை மட்டும் தான் கால் பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ரிட்டன் E/2 அப்படின்ற ஏரோ ஃபங்க்ஷன் வந்து அதுவாகவே வந்து கால் ஆகிக்குது. ஸோ இப்போ கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்றதோட பர்பஸ் வந்து இதுதான். ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற சின்ன ஃபங்க்ஷன் தென் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து கால் ஆகும். இதுதான் வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து மேனுவலாக கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த கால் பேக் வந்து ஆல்ரெடி இருக்கிற மேப்பு, ஃபில்டர், ஃபைண்டு, ஃபார் ஈச் இதெல்லாம் தான் வந்து கால் பேக் ஃபங்க்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அதில் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும். இந்த ஏரோவை மட்டும் நம்ம கால் பண்ணணும் தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் மேப்புன்றது தான் கூப்பிடுறோம். ஆனால் அந்த மேப் வந்து இன்டைரக்டாக வந்து உள்ளே இருக்கிற ஏரோ ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதோட அவுட்புட்ஸை வாங்கி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இதான் வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஃபங்க்ஷனில் இருக்கிற சப்டைப்ஸ் வந்து இதுதான். பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர். பியூர்ன்றது வெளியில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் வந்து மாடிஃபை பண்ணும். இம்பியூர்ன்றது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ் மட்டும் தான் மாடிஃபிகேஷன் நடக்கும். நார்மல் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றது. ஆரோ அப்படின்றது இதே ஃபங்க்ஷன் இதே கூட எப்படி இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதாமல் இந்த மாதிரி எழுதுறது. இது வந்து ES6 அப்படின்ற ஃபியூச்சர், ES5 அப்படின்ற ஃபியூச்சரில் வந்தது. ES5 அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்டை தான் வந்து ES அப்படின்னு சொல்லுவாங்க, எக்மா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்மா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு வேர்ஷன் இருக்குது, 5, 7, 19 அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ஷன் இருக்குது. அதில் 5th வெர்ஷனில் வந்தது தான் இந்த ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ES5ஓட ஃபியூச்சர்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் தான் வந்து இந்த ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து IIFEன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம், இல்லைனா அனானிமஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதுகிறோம் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கால் ஆகுதோ அதுதான் வந்து IIFE அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக். கால் பேக்குன்றது என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஃபங்க்ஷனை தான் கால் பேக்குன்னு சொல்கிறோம். இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் லோயர் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் console.logல லோயர் ஃபங்க்ஷன், இங்கே அப்பர் ஃபங்க்ஷன் எழுதிடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லோயர் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் வந்து உள்ளே வந்து கால் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பேர் வந்து கால் பேக் கிடையாது, ஏன்னா இங்கே வந்து நம்ம மேனுவலாக வந்து அந்த லோயர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்பர் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணல. ஸோ இப்போ நான் அப்பர்ன்றதை கால் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா
ஸோ ரெண்டுத்தோட அவுட்புட்டும் உங்களுக்கு வந்து கால் ஆகும். நம்ம கால் பண்ணுறது அப்பர் ஃபங்க்ஷன் மட்டும்தான், ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக எதை கால் பண்ணுதுன்னா லோயரை கால் பண்ணுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே. இன்னொரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோயர் அப்படின்றத இப்படி கால் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இந்த அப்பர்ன்ற மெத்தடுக்குள்ள உங்களோட ஃபங்க்ஷனே பேராமீட்டராக கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்து வேல்யூவை தான் பேராமீட்டராக கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனே பேராமீட்டராக கொடுத்துட்டு அந்த பேராமீட்டரை நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அவுட்புட் வந்து அதே அவுட்புட் பிரிண்ட் ஆகுதான். இதுக்கு பேர் வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எது ஹையர் ஆர்டர்னா இதுதான் ஹையர் ஆர்டர். ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷன் பேராமீட்டராக ஒரு ஃபங்க்ஷனே வாங்குதோ அதுதான் வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். பட் மேப்பில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டர்லாம் கிடையாது, அதுக்குள்ளே இருக்கிற இன்பில்ட் மெத்தட்ஸ் தான் இங்கே இருக்கிற மெத்தட். இது வந்து கால் பேக்குன்னு சொல்லுவோம், இது வந்து ஹையர் ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ ஹையர் ஆர்டரோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மெத்தட் பேராமீட்டராக ஒரு மெத்தடே வந்து வாங்குதோ அதுக்கு பேர் தான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற சப்டைப்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாலிண்ட்ரோம் சம் வந்து நம்ம வந்து போடணும் ஜென்ரலாக. அதுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, ஒரு வாட்டி இன்புட்டை மாற்றி நம்ம ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் பாலிண்ட்ரோம் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு வேல்யூ வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்றதுக்குள்ள, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேடம்னு அனுப்புறீங்க அப்படின்னா அந்த வேல்யூ இங்கே வரும். வேறு ஏதாவது மலையாளம்னு அனுப்புறீங்கன்னா அந்த வேல்யூ இங்கே வரும். ஸோ அதுக்காக ஏ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். இஃப் ஏ டாட் ஸ்பிளிட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏ அப்படின்றது ஸ்ட்ரிங்காக அனுப்புவாங்க, நான் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அரேவாக மாற்றிடுறேன். டாட் ரிவர்ஸ் அரேவாக மாற்றிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறேன். இது ஈக்குவல் டு ஏவாக இருந்துச்சு அப்படின்னா console.logல எஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே மேலே என்ன வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு கோடு எழுதுவோமோ அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கேன், வேறு எதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணல. இதே கோடு தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு கீழே எழுதுவோம், நான் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கேன். அதே மாதிரி நம்ம எப்பயுமே வந்து லெட் ஏ ஈக்குவல் டு டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ஏவை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நமக்கு பேராமீட்டரில் வரதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதனால் என்ன பர்பஸ் அப்படின்னா, இங்கே கீழே நிறையா டைம் வந்து நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ஒரு பேராமீட்டருக்கும் என்ன வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து நோ பாலிண்ட்ரோம்னு வருது. ரிவர்ஸ் ஜாயின். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து எஸ்ன்னு வந்திருக்கணும், நோன்னு வந்திருக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறப்ப நம்ம வந்து நடுவில் வந்து ஸ்பேஸை விட்டு ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். நான் வந்து இங்கே வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்காதனால தான் எனக்கு வந்து ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டு வரல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற மேடம் அப்படின்றது வந்து எஸ் பாலிண்ட்ரோம்னு வந்திருக்கு, எஸ் பாலிண்ட்ரோம்னு வந்திருக்கு. அடுத்த கொடுத்ததில் நான் வாண்டடாக வந்து கடைசி வேல்யூ மட்டும் எடுத்து விட்டேன். ஸோ அப்போ இது வந்து நோ பாலிண்ட்ரோம்னு வந்திருக்கு. அப்போ ஒரே ஒரு கோடை எழுதிட்டு டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எழுதுகிறப்ப இந்த வேலை தான் வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஓகே, இப்போ இன்கேஸ் வந்து எனக்கு இது பாலிண்ட்ரோமாக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த கன்சோல் லாக்கு பதிலாக ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ, ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் கன்சோல் லாகில் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூன்னு சொல்லிட்டு வரும். இப்போ எனக்கு இங்கே பேராமீட்டரை மட்டும் மாற்றி செக் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது அப்படியே வந்து ஏரோ ஃபங்க்ஷனாக வந்து மாற்ற சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எழுதுனதே அப்படியே ஏரோ ஃபங்க்ஷனாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணுவோம், லெட்டுன்னு ஆட் பண்ணுவோம், இங்கே ஈக்குவல் டு இதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ. ஸோ அவ்வளோதான், சேம் தான், கோடு சேம் தான், கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே வந்து ஏரோ ஃபங்க்ஷனாக மட்டும் மாற்றிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதே அனானிமஸ் ஃபங்க்ஷனாக மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம காலே பண்ண முடியாது. அதனால தான் அந்த மெத்தடுக்கு வந்து மாற்றலை. அதே மாதிரி ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் இங்கே தேவையே கிடையாது. ஸோ ஹையர் ஆர்டர்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை இன்புட்டாக வாங்குதோ அதான் வந்து ஹையர் ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இங்கே நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே நம்ம இந்த மெத்தட்ஸ்குள்ளே போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கோடு வந்து டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றத வரிசையாக நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். இல்லைனா என்ன ஆகும்னா ஒரு வாட்டியும் போய் நீங்கள் அந்த வேரியபிள் வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட் அ டைமில் ஒரு இன்புட்டுக்கு தான் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலர் கோடு டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு எப்படி வந்து பிஹேவ் ஆகுது அப்படின்றத என்னால் செக் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் இன்னும் வந்து ஒரு சில பார்ட் இருக்குது. இந்த கரிங் அண்ட் ஜென்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பார்ட் இருக்குது இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே வருது. ஸோ அது வந்து நாளைக்கு கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த இது மட்டும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம்.